வெல்கம் டு ரெயின்போ சிவில் சர்வீஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு பார்க்க போகிறோம். டாபிக் உள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். திராவிடியன் ஆர்கிடெக்சர் இஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் ஆரிஜின். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் டைப் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா திராவிடியன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு இண்டிஜினியஸ் ஆரிஜின், அவங்களோட ஓன் ஒரு ஆர்கிடெக்சர் தான் வந்து இந்த திராவிடியன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. த இயர்லியஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7th century ராக்கட் ஷ்ரைன்ஸ் அட் மகாபலிபுரம். ஸோ மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாறை கல்வெட்டுக்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ராக்கட் ஷ்ரைன்ஸ் அது வந்து 7th century சேர்ந்தது. அதுதான் இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் இயர்லியஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா பாறைகளால் ஆனதாக வந்துட்டு பத்திரமா இருக்கும். மேக்ஸிமம் அதுக்கு முன்னாடி வந்து மரங்களாலையும் செங்கல்களாலையும் கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். ஸோ இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் இயர்லியஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த 7th century ராக்கட் ஷ்ரைன்ஸ் அட் மகாபலிபுரம். இன் தமிழ்நாடு த எவல்யூஷன் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் டுக் பிளேஸ் இன் 5 stages. அதாவது தமிழ்நாட்டில் 5 ஸ்டேஜஸாக வந்துட்டு டெம்பிள் ஆர்கிடெக்சர் வந்துட்டு வளர்ந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பல்லவா எப்போச், அதாவது 7th centuryலேருந்து கிட்டத்தட்ட 9th century வரைக்கும் இருந்த பல்லவா எப்போச். அதுக்கப்புறம் ஏர்லி சோலா எப்போச் அப்படின்னு சொல்லக்கூடிய 850 ADலேருந்து 1100 AD வரைக்கும் இருந்த காலகட்டங்களில் டெம்பிள் ஆர்கிடெக்சர் ஒரு மாதிரி ஒரு வளர்ச்சி இருந்தது. அடுத்து லேட்டர் சோலா எப்போச். தென் அதோட டைம் பீரியட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1100 to 1350 AD. அடுத்து விஜயநாகரா ஆர் நாயக் எப்போச் அப்படின்னு சொல்லக்கூடியது 1350 AD to 1600 ADல டெம்பிள் ஆர்கிடெக்சர் வளர்ந்த காலகட்டங்களாக இருக்கும். அடுத்து மாடர்ன் எப்போச் அப்படின்னு சொல்கிறது ஆஃப்டர் 1600 ADலேருந்து, ரைட்டுங்களா? ஸோ 5 ஸ்டேஜஸாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெம்பிள் ஆர்கிடெக்சரோட எவல்யூஷன் பீரியடை பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பல்லவா எப்போச் அப்படின்னு சொல்லக்கூடிய 7th centuryல ஸ்டார்ட் பண்ண, அதாவது 7th ADலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டெம்பிள் ஆர்கிடெக்சரை பற்றி பார்ப்போம். In this period transition rock cut to free standing temples. ஓகேங்களா, அதாவது வந்து ராக் கட் டெம்பிள்ஸ்லேருந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங் டெம்பிள்ஸுக்கு மாறின ஒரு காலகட்டமாக பல்லவா எப்போச் வந்து சொல்லப்படுது. த பல்லவா கிங் மகேந்திரவர்மன் வாஸ் அ பைனியர் இன் ராக்கட் ஆர்கிடெக்சர். கண்டிப்பாங்க. ஸோ இந்த மகேந்திரவர்மன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ராக்கட் ஆர்கிடெக்சரில் ஒரு பயனியராக இருந்துட்டு இருந்திருக்காரு. தென் மண்டகப்பட்டு டெம்பிள் வாஸ் த ஃபர்ஸ்ட் ராக்கட் டெம்பிள் பில்ட் பை him after 700 AD and gave way to the large structural temples. இந்த ராக்கட் ஆர்கிடெக்சர்லாம் இருந்த ஒரு காலகட்டம் வந்து பல்லவா எப்போச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயே வந்துட்டு 700 ADக்கு அப்புறம் வரக்கூடியதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ராக்கட் ஆர்கிடெக்சர் வந்து கொஞ்சம் சைஸ் சிறுசாக இருக்கும். பட் பெரிய கோவில் அமைக்கணும் அப்படின்னா நிறைய கற்களை ஒன்றாக சேர்த்து தான் வந்து இணைச்சு கட்டுவாங்க. ஸோ அதான் வந்து லார்ஜ் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது, ரைட்டுங்களா? தென் த ஷோர் டெம்பிள் அட் மகாபலிபுரம் த 7 பகோடாஸ் வாஸ் பில்ட் பை த பல்லவா கிங் நரசிம்மவர்மன் II. இட் இஸ் த ஓல்டஸ்ட் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் இன் சவுத் இந்தியா. காஞ்சி கைலாசநாதா டெம்பிள் ஆல்சோ பில்ட் பை ஹிம். ஸோ மகேந்திரவர்மன் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஆர்கிடெக்சரில் ரொம்ப பயங்கரமான ஒரு பயணியராக இருந்திருக்காரு, அதுவும் முக்கியமாக ராக்கட் ஆர்கிடெக்சரில். அதுக்கப்புறம் நரசிம்மவர்மன் II அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு மகாபலிபுரத்தில் த 7 பகோடாஸ், அதாவது 7 ரதங்கள் அமைச்சிருப்பார். அதே சமயம் அதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஓல்டஸ்ட் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் இன் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. தென் காஞ்சி கைலாசநாதர் கோவிலையும் வந்து நரசிம்மவர்மன் II அவர் தான் வந்துட்டு உருவாக்கி இருந்திருப்பார். The Vaikunda Perumal temple at Kanchipuram was built by Narasimhavarman II. மகாபலிபுரம், மாமல்லபுரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய மகாபலிபுரம் இஸ் பில்ட் ஆஃப் கட் ஸ்டோன்ஸ் ரேதர் தென் carved அவுட் ஆஃப் கேவ்ஸ். ஓகேங்களா, ஒரு பெரிய குகையை குடைந்து வந்து குடைவரை கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இல்லாமல் ஒரு பாறையை வந்து கட் பண்ணி அதிலிருந்து வந்து ஆர்கிடெக்சர்ஸ் டெம்பிள்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க இந்த மகாபலிபுரத்தை பொறுத்த வரைக்கும். தென் பஞ்ச பாண்டவா ரதாஸ் வந்து 5 பாண்டவர்களுக்கான ரதங்கள் வந்து கட்டியிருந்திருப்பாங்க, ரைட்டுங்களா? அடுத்து அர்ஜுனாஸ் பெனாஸ், அதாவது அர்ஜுனன் தவசு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த அர்ஜுனன் வந்து தவம் இருந்த இடம், அது வந்து 100 feet லாங் பை
45 ஃபீட் ஹைட்டு ஓகேங்களா. ஸோ எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்தோம்னா 100 ஃபீட் லாங்கு, அந்த ஹைட் வந்து 45 ஃபீட் இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனாஸ் பெனாட்ஸ் வந்து இருக்கும். அடுத்து the மாமல்லபுரம் monuments and temples including the Shore Temple complex were notified as the UNESCO World Heritage Site in 1984. ஸோ யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து நம்மளோட மாமல்லபுரம் மொனமெண்ட்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1984. அடுத்து பாண்டியா டெம்பிள்ஸ் இந்த பல்லவா எப்போச். ஸோ பல்லவர்கள் காலத்தில் கொஞ்ச காலம் பாண்டியர்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பாண்டியர்களோட டெம்பிள்ஸ் எப்படி அவங்களோட கோவில்கள் வந்து வடிவமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இயர்லி பாண்டியாஸ் வேர் த கான்டெம்பரரிஸ் ஆஃப் த பல்லவாஸ். ஸோ முதல்ல இயர்லி பாண்டவாஸ் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து பல்லவர்களோட காலகட்டங்களில் வாழ்ந்தவங்கள தான் இருப்பாங்க. அன்லைக் த பல்லவாஸ், பாண்டியாஸ் இன்ஸ்டால்டு டெய்டிஸ் இன் த சாங்டம்ஸ் இன் தியர் கேவ் டெம்பிள்ஸ். அவங்களோட ஒரு குகை கோவில்களில் வந்துட்டு நிறைய சாமி சிலையெல்லாம் வந்துட்டு பல்லவர் காலத்தில் இருந்த பக்கத்திலே வாழ்ந்த பாண்டியர்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. டெய்டிஸ் அதாவது கடவுள்களோட சிலைகளை நிர்மாணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மலையடி குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம் அண்டு திருச்சிராப்பள்ளி இங்கெல்லாம் தான் வந்துட்டு நிறைய கோவில்கள் வந்து பாண்டியர்கள் கட்டின கோவில்கள் வந்து இருக்கு. அடுத்து தீஸ் கேவ்ஸ் வேர் டெடிகேட்டட் டு சிவா, விஷ்ணு அண்டு பிரம்மா. ஸோ மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்க 3 பேருக்கு தான் பாண்டியர்கள் வந்து கட்டின கோவில்கள் வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. இந்த சிவா டெம்பிள்ஸ் ஆஃப் பாண்டியாஸ் த லிங்கா இஸ் கவுட் அவுட் ஆஃப் த மதர் ராக். ஸோ மதர் ராக் அப்படின்னு சொன்னால் இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தாய்ப்பாறை. அந்த தாய்ப்பாறையிலிருந்து அந்த தாய்ப்பாறையில் தான் இந்த லிங்கா வந்து கவ் அவுட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ரைட்டுங்களா, பாண்டியர்கள் காலத்தில் இருந்த சிவன் கோவில்களில். Rock cut and structural temples are significant part of the Pandya architecture. ஸோ இந்த பாண்டியர் அவர்களோட ஆர்கிடெக்சர் பார்க்குறப்போ ராக் கட் கேவ்ஸ் அண்டு ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. த illustrious examples for rock cut style is unfinished கழுகுமலை வெட்டுவன் கோவில் டெம்பிள். இது ரொம்ப முக்கியங்க. இந்த கழுகுமலை வெட்டுவன் கோவில் டெம்பிள் வந்து அன்ஃபினிஷ்டு ஒன். அது வந்து ஒரு பெரிய பாறையை கட் பண்ணி அதுக்கு நடுவில் வந்து ஒரு டெம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ரைட்டுங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், பாண்டியர்களோட ஒரு ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப ஃபேமஸானது இந்த கழுகுமலை வெட்டுவன் கோவில் டெம்பிள். அடுத்து த வெட்டுவன் கோவில், எ மோனோலித்திக் டெம்பிள் அட் கழுகுமலை, மீனாட்சி அம்மன் டெம்பிள் இன் மதுரை அண்ட் நெல்லையப்பர் டெம்பிள் இன் திருநெல்வேலி ரெப்ரசன்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாண்டியாஸ் ஆர்கிடெக்சர் ஸ்டைல். ஸோ பாண்டியர்களோட அந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைலை ரிசம்பிள் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து வெட்டுவன் கோவில் டெம்பிள், அடுத்து மீனாட்சி அம்மன் டெம்பிள் இன் மதுரை அண்ட் நெல்லையப்பர் டெம்பிள் இன் திருநெல்வேலி. ஸோ இது 3 பாண்டியர்களோட ஆர்கிடெக்சரை ரிசம்பிள் பண்ணக்கூடியது. அடுத்து பெயிண்டிங்ஸ். ஸோ பல்லவர்கள் காலத்தில் பெயிண்டிங்ஸ் ரொம்பவே வந்துட்டு ஃபேமஸாக இருந்திருக்கும், அதை பற்றி பார்க்குறோம். சித்தன்னவாசல் வாஸ் அ ரெசிடென்ஷியல் கேவ் ஆஃப் த ஜெயின் மாங்ஸ். ஸோ ஜெயின் மாங்ஸ் எங்கே அதிகமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சித்தன்னவாசலில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. They painted the walls with fresco painting. The lotus pond is notable. ஸோ அவங்க எதை வச்சு யூஸ் பண்ணி அவங்களோட பெயிண்டிங் முறை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரிஸ்கோ பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெயின் மாங்ஸ் தான் வந்து இந்த சித்தன்னவாசலில் வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லோட்டஸ் பாண்டு, அதாவது ஒரு ஏரி மாதிரி இருக்கும், குளம் மாதிரி இருக்கும், அதில் லோட்டஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அதான் வந்து இருக்கலே ரொம்ப அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது சித்தன்னவாசலில். அடுத்து சித்தன்னவாசல் பெயிண்டிங்ஸ் ஹேவ் சிமிலாரிட்டிஸ் வித் த அஜந்தா பெயிண்டிங்ஸ். ஸோ அஜந்தா பெயிண்டிங்ஸ் கூட ஒரு மாதிரி சிமிலராக இருக்கக்கூடியது சித்தன்னவாசல் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து திருமலைபுரம், ஃப்ரம் வேர் வி கெட் இயர்லி பாண்டியா பெயிண்டிங்ஸ் ஆர் இன் அ டேமேஜ்டு கண்டிஷன்ஸ். ஸோ இந்த திருமலைபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டியர்கள் காலத்து ஓவியங்கள், இந்த பெயிண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ்டு கண்டிஷனில் இருந்தாலும் அந்த இயர்லி பாண்டியா பெயிண்டிங்ஸ் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த திருமலைபுரத்தில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் இருக்குது. அடுத்து the early Chola epoch. For the early Chola epoch, the temple at Dadapuram near திண்டிவனம் in தமிழ்நாடு இஸ் ஒர்த் மென்ஷனிங். ஓகேங்களா. ஸோ இந்த தாதாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தொடக்க கால சோழர்களோட டெம்பிள் ஆர்கிடெக்சரை பற்றி மென்ஷன் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. அடுத்து த இயர்லி சோழா ஆர்கிடெக்சர், செம்பியன் மகாதேவி,
ஸ்டைல். இந்த செம்பியன் மகாதேவி ஸ்டைல் அப்படின்னா இந்த சுந்தர சோழர் இருப்பார் இல்லைங்களா, சுந்தர சோழர் காலகட்டம். எக்ஸாக்டாக சொல்லலாம் ராஜராஜ சோழரோட பெரியம்மா தான் வந்துட்டு செம்பியன் மகாதேவியாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சிவனடியாராக இருந்துட்டு இருப்பாங்க. சிவன் பக்தியில் ரொம்ப மூழ்கினவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கோயிலெலாம் கட்டியிருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க இந்த இயர்லி சோழா ஆர்கிடெக்சர் அதர்வைஸ் கால்ட் அஸ் செம்பியன் மகாதேவி ஸ்டைல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லப்படுது. டெம்பிள்ஸ் வித் த இன்க்ரீஸ்டு நம்பர் ஆஃப் தேவகோஷ்டா, அதாவது நிச் ஃபிகர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் பிலாங்கிங் டு த செம்பியன் ஸ்டைல். அதாவது நிறைய சின்ன சின்ன சாமி சிலைகள்லாம் கொண்ட ஒரு கோவிலாக வந்து செம்பியன் மகாதேவி காலகட்டங்களில் கட்டப்பட்ட கோவில்கள் இருக்குது. ஸோ அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா செம்பியன் மகாதேவி ஸ்டைல் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து லேட்டர் சோலா எபோச். தாஞ்சூர் பிக் டெம்பிள், இட் வாஸ் அ ஹியூஜ் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். ஸோ ராஜராஜ சோழன் கட்டிய தாஞ்சூர் பிக் டெம்பிள், தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இருக்கலையே ஹியூஜ் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது லேட்டர் சோலா எபோச்சில் கட்டப்பட்டது. அடுத்து அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் பற்றி பார்ப்போம். அதோட விமானத்தோட ஹைட், அதாவது அந்த ஒரு முன்னாடி ஒரு விமானம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதோட ஹைட் வந்து பார்த்தோம்னா 260 ஃபீட்டு, 16 ஃபீட். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஓவர், அதாவது கர்ப்பகிரகம் இருக்கு இல்லைங்களா, சாமி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு மேலே இருக்கக்கூடியதான் வந்து விமானம் அப்படின்னு சொல்லப்படுது. தட் இஸ் நோட்டபிள் as it is one among the tallest man-made shikaras of the world. ஓகேங்களா. ஸோ மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய சிகரங்களில் ஒன்றாக இந்த 216 ஃபீட் விமானம் கருதப்படுது. அடுத்து த ஷிகாரா இஸ் கால்டு த தக்ஷிணா மேரு அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. அந்த தஞ்சாவூர் பிக் டெம்பிள் இருக்கக்கூடிய சிகரத்துக்கு பேர் வந்துட்டு தக்ஷிண மேரு அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து த ஹியூஜ் புல் ஸ்டாச்சு, அதாவது நந்தி சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் வந்து புல் அப்படின்னு சொல்லப்படுது. அபவுட் 16 ஃபீட், 16 அடி நீளம், லாங் 16 ஃபீட் லாங் அண்டு 13 ஃபீட் ஹைட், அதாவது 13 அடி உயரம் கொண்டதாக அந்த நந்தி இருக்குது. அது வந்து ஒரு சிங்கிள் ராக்லேருந்து கர்வ் அவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது உருவாக்குறது வந்து ஒரு சிங்கிள் பாறையிலிருந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து லேட்டர் சோழா எபோச் அப்படின்னு பார்த்துட்டோன்னா கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்து கிட்டத்தட்ட தாஞ்சூர் பிக் டெம்பிளை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா. அதோட ஒரு அனதர் வேர்ஷன் அப்படின்னு தான் வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம் சொல்லப்படுது. இது மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் served as the Chola capital for about 250 years until the decline of the Cholas and the rise of the பாண்டியா. ஸோ சோழர்களோட காலம் முடிந்து பாண்டியர்கள் வந்து ரைஸ் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 250 வருடம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் தான் வந்துட்டு சோழர்களோட கேபிட்டலாக இருக்குது. அடுத்து த பிரகதீஸ்வரா டெம்பிள் ஆஃப் கங்கை கொண்ட சோழபுரம் பில்ட் பை ராஜேந்திர சோழா இஸ் அன்டவுட்டட்லி as worthy a successor to the பிரகதீஸ்வரா டெம்பிள் ஆஃப் தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரா டெம்பிள், அந்த பிக் டெம்பிள் இருக்கு இல்லைங்களா, பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோவில், அதோட சக்ஸஸர், அதுக்கு அடுத்து வந்தது தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரா டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரா டெம்பிளோட ஹைட் வந்து பார்த்துட்டோன்னா 55 மீட்டர்ஸ் ஹைட். அடுத்து தாராசுரம். தாராசுரம் near Kumbakonam is a later Chola period temple rich in architectural splendor dedicated to Iravadeshwara. கவனிச்சுக்கோங்க, இரவதேஸ்வரா, சிவா as god of Lord Indra's elephant. ஸோ கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராசுரம் வந்து இட்ஸ் வெரி ஃபேமஸ் டெம்பிள். அது வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு டெம்பிள் தான். அந்த கோவில் இருக்கக்கூடிய சாமி பேர் வந்துட்டு இரவதீஸ்வரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது சிவா தான். சிவா வந்து கடவுளாக இருப்பாடு. சிவா இஸ் காட் ஆஃப் லார்ட் இந்திராஸ் எலிஃபண்ட். ஓகேங்களா. இந்திரனோட எலிஃபண்ட்டோட காடாக வந்து இருப்பார். அடுத்து ராஜராஜா 2 கன்ஸ்ட்ரக்டட் திஸ் டெம்பிள். ஓகேங்களா. ஸோ அந்த தாராசுரம் கோவிலை வந்து ராஜராஜா 2 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். அடுத்து த என்டையர் ஸ்ட்ரக்சர் லுக்ஸ் லைக் எ ரதா. தாராசுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிலே வந்து ஒரு ரதம் மாதிரி வந்து அமைஞ்சிருக்கும். பிகாஸ் இட் ஹாஸ் 4 வீல்ஸ் அட் த மகா மண்டபம். இந்த மகா மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மண்டபத்தோட வெளிப்பக்கத்தில் பார்த்தா ஒரு 4 வீல்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 4 வீலும் வந்து 4 வீலுக்கு வந்து ஒரு மகா மண்டபத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி, நகர்த்திட்டு போகிற மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும் பார்க்குறக்கு. அதனால தான் அந்த தாராசுரம் கோவில் வந்து பார்க்குறதுக்கு என்டையராக
ரதம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. A compound wall runs around the temple with a கோபுரம். ஓகேங்களா, அந்த காம்பவுண்ட் வால்லையும் வந்துட்டு கோபுரங்கள் சேர்த்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து லேட்டர் பாண்டியாஸ். The cave temple at பிள்ளையார்பட்டி near காரைக்குடி, தமிழ்நாடு, belonging to 13th century. ஸோ ஒரு குடைவரை கோவில் ஒன்று கட்டியிருக்காங்க பிள்ளையார்பேட்டையில். அது வந்து லேட்டர் பாண்டியாஸோட ஆர்கிடெக்சருக்கு எக்ஸாம்பிளாக சொல்லப்படுது. திஸ் டெம்பிள், அதாவது வந்து பிள்ளையார்பேட்டையில் யார் ஃபேமஸ்? விநாயகர் தான் ஃபேமஸ்ஸு, கற்பக விநாயகர். இந்த கற்பக விநாயகர் தான் வந்துட்டு இந்த பிள்ளையார்பேட்டையில் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. This temple is important both for its sculptures and for its inscriptions. The importance of the figure refer to தெசி விநாயகா அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கற்பக விநாயகா அப்படின்னு அழைக்கப்படுது. அதான் வந்து முக்கியமான டெய்டி. அது வந்து தென் இந்த கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் தட் தேர் ஆர் 2 arms with the trunk turning to the right. ஓகேங்களா, ஸோ அந்த கற்பக விநாயகரோட ட்ரங்க் இருக்கு இல்லைங்களா, இந்த முன்னாடி அந்த ட்ரங்க் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வலது சைடு திருமண மாதிரி இருக்கும். அதான் வந்து இருக்கலே இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விஜயநகரா ஏப்போச். ஸோ இந்த விஜயநகரா ஏப்போச், விஜயநகர்கள் காலத்தில் வந்து ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். A new form of construction emerged. It is the mandabam pavilion to where the gods are carried every side. ஸோ மண்டபத்தில் வந்து எல்லா சைடும் வந்து கடவுள் வைக்கிற மாதிரி அந்த மண்டபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து விஜயநகரா ஏப்போச்சில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பில்லர்டு அவுட்டோர் மண்டபம்ஸ் ஆர் மீன்ட் ஃபார் பப்ளிக் ரிச்சுவல்ஸ். ஸோ நிறைய மண்டபங்கள்லாம் கட்டியிருப்பாங்களா, ஆயிரங்கால் தூண் மண்டபம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து விஜயநகரா ஏப்போச்சில் தான் கட்டியிருப்பாங்க. தீஸ் மண்டபம்ஸ் அட்ராக்ட்ஸ் அட்டென்ஷன்ஸ் ஃபார் இட்ஸ் மோனோலித்திக் பில்லர்ஸ். ஓகேங்களா, அந்த ஒவ்வொரு பில்லரும் வந்து ஒரே கல்லால் வந்து கட்டியிருப்பாங்க. தான் மோனோலித்திக் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும் விஜயநகரா காலகட்டத்தில் இருந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர்ஸ். On these pillars are sculptured horses, lions and the gods. So அந்த பில்லரில் வந்து ஹார்சஸ், லயன்ஸ் அண்ட் காட்ஸோட உருவங்கள் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்து இந்த கல்யாண மண்டபம் அட் காஞ்சிபுரம், வரதராஜா பெருமாள் டெம்பிள் இருக்கு இல்லைங்களா, அங்கே இன்றைக்கும் போனால் இந்த கல்யாண மண்டபம் வந்து பார்க்கலாம். அண்ட் அட் வெள்ளூரில் வந்துட்டு ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அங்கேயும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மண்டபம் இருக்குது. அதுவும் விஜயநகரா காலத்தில் தான் கட்டப்பட்டுச்சு. ரைட்டுங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நோட்டபிளான ஒரு விஷயம். அடுத்து த மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஆஃப் திஸ் மண்டபம்ஸ் இன் டெம்பிள் ஆஃப் மதுரை இஸ் த புது மண்டபம். ஸோ மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் புது மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸான மண்டபம். விஜயநகர்கள் காலகட்டத்தில் இருந்த கட்டடக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து the main features of the Vijayanagar and Nayak architectures are decorated mandabas, ornamental pillars, life-size images, gopuras, pragaras, music pillars, floral works and stone windows during the 15th to 17th centuries. ஸோ 15th to 17th centuryயில் வந்து இவங்க நிறைய வந்துட்டு டெம்பிள் ஆர்கிடெக்சர் கொண்டு வர்றாங்க விஜயநகரா நாயக்கர்கள் காலகட்டத்தில். ஸோ அவங்களோட ஆர்கிடெக்சரில் ரொம்ப முக்கியமான இடம் பிடிச்சது வந்து மண்டபங்கள். ஒரு பில்லர்ஸ் அப்படின்னா அந்த தூண்கள் வந்து ரொம்ப அழகாக ஆர்னமெண்டலாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. மிகப்பெரிய அளவில் வந்து சைஸஸில் இமேஜஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. கோபுரங்கள், பிரகாரங்கள், அதே சமயம் மியூசிக் பில்லர்ஸ், இசைத்தூண்கள் அப்படிங்கிறதும் இந்த இவங்களோட காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ். அடுத்து டேங்க்ஸ் ஆர் அட்டாச்டு டு திஸ் டெம்பிள்ஸ். ஓகேங்களா, ஸோ விஜயநகர்கள் காலத்தில் கட்டப்பட்ட டெம்பிள்ஸ் கூட டேங்க்ஸ் வந்து அட்டாச் ஆகி இருந்திருக்கும். தென் கேட்வேஸ் டு டெம்பிள்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் 4 டைரக்ஷன் வித் மேசிவ் கோபுரம்ஸ். ஸோ விஜயநகர்கள் காலத்தில் வந்து கட்டப்பட்ட கேட்வேஸ் வந்து 4 சைடும் இருக்கும். அந்த கோவில்களை சுற்றி கேட்வேஸ் வந்து 4 சைடும் இருக்கும். அந்த ஒவ்வொரு கேட்வே வழியாகவும் வரக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து மிகப்பெரிய அளவில் கோபுரங்கள் வந்து கட்டியிருந்திருப்பாங்க. அடுத்து மாடர்ன் பீரியட் ஆஃப்டர் 1600 AD. The Sedubadis as the feudatories of Madurai Nayaks. ஸோ மதுரை நாயக்கர்கள் வந்திருப்பாங்களா, விஜயநகர அரசுக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணியிருந்த இந்த மதுரை நாயக்கர்களோட அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சவங்க இந்த சேதுபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க வந்து
நிறைய டெம்பிள் ஆர்கிடெக்சர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து மாடர்ன் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. The Sethupathis ruled Ramanathapuram and contributed to the Ramanatha Swami டெம்பிள் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ராமநாதபுரத்தில் ராமநாத சுவாமி டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கே இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சரை வந்து இந்த சேதுபதிகள் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டெம்பிள் ஆஃப் ராமேஸ்வரம் த ப்ரிடாமினன்ஸ் ஆஃப் காரிடர்ஸ் இஸ் ஸ்ட்ரைக்கிங். ஸோ மிகப்பெரிய அளவில் காரிடர்ஸ் வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க ராமேஸ்வர டெம்பிளில். இட் இஸ் கிளைம்டு தட் திஸ் டெம்பிள் ஹேஸ் த லாங்கஸ்ட் செட் ஆஃப் காரிடர்ஸ் இன் த வேர்ல்டு. ஓகேங்களா, மிகப்பெரிய காரிடர் கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடியது இந்த ராமேஸ்வரம் டெம்பிளில் இருக்குது. இதை கட்டினது வந்து சேதுபதிகள். ஓகேங்களா, மதுரை நாயக்ஸுக்கு கீழே ஒர்க் பண்ண சேதுபதிகள் வந்துட்டு இந்த மிகப்பெரிய காரிடர்ஸை கட்டியிருந்திருப்பாங்க.